25 தேச மன்னர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த வில்லை எடுத்து ஞானத்தை புட்டி மச்சத்தை அடிக்க யாராலையும் முடியவில்லை. கடைசியாக நமது அண்ணன் கர்ணன் எழுந்து விரைவோடு சென்று வில்லை எடுத்தான். வில்லை எடுக்க பொழுது துரோபதன் நினைத்தான், இவர்தான் மச்சத்தை அடிக்க போறார், இவரைத்தான் மணந்து கொள்ள போறோம், இவர்தான் நமக்கு கணவராக வரப்போறார் என்று மனதிலே ஆசை வைத்து விட்டது. ஆனால் அந்த கர்ணனால் மச்சத்தை அடிக்க முடியவில்லை. கடைசியாக நமது தம்பி அர்ஜுனன் சென்று விரைவோடு சென்று வில்லை எடுத்து ஞானத்தை பொட்டி கீழே இருக்கும் கண்ணாடி தொட்டி நிழலை பார்த்து மேலே சக்கரம் சொல்லண்டிக் கொண்டிருக்கும் சக்கரத்தின் துவாரத்தின் வழியாக மச்சத்தை அடித்து விட்டான். மச்சத்தை அடித்து துரோபதையை மனமுடைத்து நமது அஸ்னாபுரி நாட்டுக்கு சென்று பெற்ற தாயிடம் சென்று, அம்மா தாயே, ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றோம் அம்மா என்று சொல்லப்படுது. கனிக்கும் கண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாமல் தாயாகப்பட்டது காது கேளாமல், மகனே, கண்ணி என்றால் 5 பேருமே பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் தாய் சொல்லை தட்டாமல் 5 பேருக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டு வந்தாலும் கூட நம்ம 5 பேருக்குத்தான் மனைவியை தவிர ஆசையெல்லாம் அந்த கர்ணன் மேல் வைத்த குற்றத்தால் இந்த வனத்திலே வந்தவுடனே இறந்து விட்டால் தம்பி, இறந்து விட்டால். அண்ணா, கட்டிய மனவன் அர்ஜுனன் இருக்கும் பொழுது கல்யாணம் ஆவதற்கு முன்பதாக கர்ணன் மேல் ஆசைப்பட்ட காரணத்தினால் அண்ணவள் உயிருடன் வைகுந்தம் வர முடியவில்லை என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதான் தம்பி. ஆகட்டும் அண்ணா, செல்வம் அண்ணா வைகுந்தம். சீக்கிரமாக செல்வோம். நமது 5 பேராவது சிவனுடைய பாதத்துக்கு செல்வோம். நல்ல புலிமா கராடி வானோகிரி பிள்ளை வானோவாய் பிள்ளை வானோ புலிமா கராடி வானோகிரி பிள்ளை நபாதிக்கு உள்ளவனா புலிமா கராடி வானோகிரி பிள்ளை வானோவாய் உள்ளவனா புலிமா கராடி வானோகிரி பிள்ளை நபாதிக்கு உள்ளவனா புலிமா மடந்தாடி அண்ணா, இந்த மரத்திலே வந்தவுடனே என்னால் நடக்க முடியவில்லை அண்ணா. எனக்கு ஏதோ ஒரு மது மயக்கமாக வருகிறது அண்ணா. சகாதேவா, உண்மைதான் அண்ணா. ஐயோ, வந்த வாலி இந்த வாலி எந்த நன்னாரே எனக்கு வைத்து இந்த வனத்திலே உள்ள செடி கொடி மரங்கள் அத்தனைவே எனக்கு தலைகீழாக தெரிகிறது அண்ணா. அது மட்டுமல்லாமல் இன்னும் எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஐயோ, பச்சனே தாகவாடே எனக்கு பல்லுடம் போகுதண்டா ஐயோ, பச்சனே தாகவாடே பிரேமனாரே எனக்கு பல்லுடம் போகுதண்டா பிரேமனாரே ஐயோ, பொங்குதே போட்டினிலே பிரேமனாரே நாவோ புளியரந்த நரந்தோ பிரேமனாரே. என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. நாளை நடப்பது இன்றே சொல்லக்கூடிய சாஸ்திரத்திலே வல்லவராக வாழ்ந்து வந்தாயே சகாதேவா, இந்த வனத்தில் வந்தவுடனே எங்களை எல்லாம் விட்டு நீயும் இறந்து விட்டாயே தம்பி.
உன்னுடைய திருமுகத்தை நாங்கள் எப்பொழுது காணப் போகின்றோம் ஒன்றுமே புரியவில்லையே சகாதேவா. அண்ணா தர்மபூபதி அண்ணா, சீரப்பா இந்த படத்திலே பட்டு உடனே தடுமாறி வர வேண்டிய காரணம் என்னப்பா? என்னவென்று சொல்வேன் அண்ணா, ஒன்றுமே புரியவில்லையே. தம்பி, நம்மளுடைய தம்பி சகாதேவன் சகாதேவன் இந்த வனத்திலே வந்தவுடனே நம்மளை எல்லாம் விட்டு தம்பி அண்ணவனும் வைகுந்தம் ஐயோ ஐயோ சாய்த்திரக்குடி வேண்டா, நீயாவது எங்கள் கூட வருவாய் என்று இந்த பாவிகால் எண்ணிக்கொண்டு வந்தேடா. நீயே எங்களை விட்டு தன்னை தனிமையாக சிவலோகப்பதி மறைந்து விட்டாயே. தம்பி, உன்னுடைய உயிர் உன்னை விட்டு எப்படி அப்பா தெரிந்தது தம்பி? தம்பி பீமா, நமது தம்பியை இந்த மனத்திலே கிரட மனத்தில் எடுத்து அடக்கம் செய்து விட்டு வருவாய் அப்பா. ஆகட்டும் அண்ணா, இதோ அடக்கம் செய்து விட்டு வருகிறேன். அடக்கம் செய்தேன் என் தம்பியை, அடக்கம் செய்தேன், அடக்கம் செய்தேன் என் தம்பியை, அடக்கம் செய்தேன், அடக்கம் செய்தேன் தம்பியை, அடக்கம் செய்தேன் தம்பியை, அடக்கம் செய்தேன் தம்பியை, அடக்கம் செய்தேன். அண்ணா, நம்மளுடைய சகாதேவனை இந்த வனத்தினை அடக்கம் செய்து விட்டோம்னா. ஆகட்டும் தம்பி, ஆகட்டும் அண்ணா. இருந்தாலும் கூட நம்மளுடைய சகாதேவனாகப்பட்டவன் நாளை நடப்பது என்னவென்று இன்னைக்கே சொல்லக்கூடியவன். இந்த வனத்தில் வந்தவுடனே அவனும் இறந்து விட்டான். அவன் என்ன குற்றம் செய்தான், என்ன குறைகள் செய்தான், எதற்காக உயிரோடு வைகுந்தம் வர முடியாமல் போய்விட்டாரண்ணா? நாங்கள் தான் சொல்ல வேண்டும் அண்ணா. இதோ சொல்லி வருகிட்டு நன்றாக கேட்க வேண்டும் அப்பா. ஆகட்டும் அண்ணா. முகூர்த்தம் இட்டவனே வானே தம்பி, வீமா முகூர்த்தம் இட்டவனே வானே.
அவன் முத்தமிட்டாரானே தம்பி வீமா முத்தமிட்டாரானே முகத்தமிட்டவனே தம்பி வீமா முகத்தமிட்டவனே முத்தமிட்டாரானே தம்பி வீமா முத்தமிட்டாரானே தம்பி அண்ணா அன்று 18 நாள் போர்க்களம் நடந்ததல்லவா? உண்மைதான். அந்த 18 நாள் யுத்த காண்டத்துக்கு காரணமாக இருந்தவர் யார்? நமது சாய்த்திரக்குடி வேந்தன் சகாதேவன் தான். எப்படி அண்ணா? எப்படி என்றால் இன்றைக்கு உதிக்கக்கூடிய சூரியனை நாளைக்கு மாற்றி வைத்து விட்டு ஒரு நாள் அமாவாசையை 2 நாள் அமாவாசையாக மாற்றி அந்த யுத்த காண்டத்தை தொடக்கி வைத்தான். அப்படி தொடக்கி வைத்ததில் அந்த யுத்த காண்டத்திலே எத்தனையோ பேர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் அல்லவா? உண்மைதான். இறந்தவருடைய மனைவிமார்கள் எல்லாம் தாடி அறுத்து தவி பறித்து அவர்களுடைய பாவமாகப்பட்டது இந்த வனத்திலே வந்தவுடனே அண்டவன் இறந்து விட்டான். நம்மளோடு சிவனுடைய பாதத்துக்கு வர முடியவில்லை தம்பி. அண்ணா ஒரு நாள் அமாவாசையாக இருந்த அமாவாசை 2 நாளாக மாற்றியவன் நம்மளுடைய தம்பி சகாதேவன். அந்த குற்றத்திற்காக அண்ணவன் இந்த வனத்தில் வந்தவுடன் இறந்து விட்டார் என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதான். ஆகட்டும் அண்ணா, நாம் நால்வராவது செல்வோம். அர்ப்பணங்கள் போகலாம் அண்ணா. ஆகட்டும் தம்பி. நல்ல எந்த வாரோ தாக்காடோ நாமோ தாக்காடது யாடா ஓமபாரா நம்பி வாரே நாமோ செல்வோரண்ணா எந்த வாரோ தாக்காடந்து நாமோ தாக்காடந்து இப்போ ஓமபாரா அடுத்த வாரோ நம்பி அடுத்த வாரா இந்த வனத்தில் வந்தபோது என்னால் நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. அண்ணா தம்பி அழகா என்ன தெரிவிக்கின்றாயப்பா? ஒன்று வேறாரு புறப்படு போகலாம். இல்லை இல்லை, இந்த வனந்தானில் வந்திடும் போது இந்த வனந்தானில் வந்திடும் வேளையில் ஐயா கண்கள் தருது கல்ல தள்ளாடு கண்கள் கோருது கால்களோடு ஆச்சரியமாக இருக்கின்றது. குதிரையாட்டத்திலே வல்லவன், வீர விளையாட்டிலே வல்லவனாக வாழ்ந்து வந்தாயே தம்பி நகலா. இந்த வனத்தோடு வந்தவுடனே எங்களை எல்லாம் விட்டு விட்டு நீயும் இறந்து விட்டாயே தம்பி நகலா. உன்னுடைய அழகையும் கம்பீரத்தையும் நாங்கள் எந்த ஜம்மத்தில் காணப்போகின்றோம்? உன்னை போல வீரனை நாங்கள் எப்பொழுது காணப்போகின்றோம்? ஒன்றுமே தெரியவில்லையே அண்ணா. தர்மபூபதி அண்ணா. தம்பி வீமா சீனப்பா அழைத்த காரணம் என்ன தம்பி? அண்ணா நம்மளுடைய நகவனோ இந்த வனத்திலே வந்தவுடனே அண்ணவனும் இறந்தவன் தம்பி நகலை செல்ல அறிய என்ன செய்வேன்? என்ன செய்வேன்?
மலை போலோ தம்பி ரகுணா தம்பி ரகுணா ஏழை போல தம்பி ரகுணா தம்பி ரகுணா கட்டி மூத்த கை நடுவோ விட்டறிவோ தம்பி ரகுணா தம்பி ரகுணா கட்டி மூத்திரத்தினத்தை கை நடுவோ விட்டறிவோள் தம்பி ரகுணா தம்பி ரகுணா காட்டிய பாலி கொடுத்த கண்மணியை கொண்டேரா தம்பி ரகுணா தம்பி ரகுணா காட்டிய பாலி கொடுத்து கண்மணியை கொண்டேரா தம்பி ரகுணா தம்பி ரகுணா குந்துரவி வயத்தினீர குடியிருந்தா தம்பி ரகுணா தம்பி ரகுணா குந்துரவி வைத்தினீர குடியிருந்தா தம்பி ரகுணா தம்பி ரகுணா தங்கானல்ல திருபுரான எதிராக போறவேனா தம்பி ரகுணா ஐயோ ரகுணா ஐயோ தங்கானல்ல திருபுவத்தை எங்குதாரோ போறவேனா தம்பி ரகுணா தம்பி ரகுணா பாண்டுமாக ராஜரிக்கோ முன்னகாரோ பிறந்தவேடா தம்பி ரகுணா தம்பி ரகுணா ஐயோ பாண்டுமாக ராஜரிக்கு பிள்ளைகாரா பிறந்தவேடா தம்பி ரகுணா தம்பி ரகுணா தம்பி நகிலசேனா உன்னுடைய தங்க திருமேனி இந்த பாவினாக என்னடா காக்க போகின்றேன் நமக்கு 5 பேருமே என்றைக்குடா பிறக்க போகின்றோம் தம்பி எங்களை எல்லாம் தனியாக 3 பேற்றையும் தவிக்க வைத்து விட்டு நீங்கள் எல்லோரும் சிவலோக பதிவடைந்து விட்டீர்களேடா சிவலோக பதிவடைந்து விட்டார்களே ஐயோ தம்பி வீமா நமது தம்பி நகிலசேனனை இந்த மனத்தை எடுத்து அடக்கம் செய்து விட்டு வருவாய் அப்பா அடக்கம் செய்து விட்டு வருவாய் ஆகட்டும் அண்ணா அப்படியே அடக்கம் செய்து விட்டு வருகிறோம் அண்ணா அண்ணா நம்மளுடைய நகலனை இந்த வனத்திலே அடக்கம் செய்து விட்டோம் அண்ணா ஆகட்டும் தம்பி ஆகட்டும் அண்ணா தம்பி இருந்தாலும் கூட நம்மளுடைய நகலன் வீர விளையாட்டிலே வல்லவனாக இருந்தான் குதிரை ஏற்றத்திலே வல்லவனாக இருந்தான் உண்மைதான் அப்பேற்பட்ட வீரனை இந்த வனத்திலே வந்தவுடனே இழந்து விட்டு வேண்டாம் நம்மளுடைய தம்பியை எந்த ஜம்மத்தில் காணப் போகின்றோம் ஒன்றுமே புரியவில்லையே அவன் எதற்காக உயிருடன் வைகுந்தம் வர முடியாமல் போய்விட்டான் இந்த வனத்திலே இறந்து விட்டான் தாங்கள் தான் விகரமாக சொல்ல வேண்டும் அண்ணா தம்பி நமது நகிலசேனன் அன்னவன் குதிரை ஆட்டத்திலும் ஆணை ஆட்டத்திலும் இந்திரஜாலம் மந்திரஜாலம் வில்வித்தை யானையாட்டம் குதிரையாட்டம் என்று சொல்லப்பட்ட அனைத்து வித்தைகளையும் அன்னவன் கற்றவன் உண்மைதான் அவன் கற்ற வித்தையை மற்ற ஒருவர்கள் வந்து கேட்டால் நான் கற்ற வித்தையை மற்ற ஒருவனுக்கு நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தவன் அன்னவன் எப்படித்தான் இருந்தாலும் கூட தனக்கு வைத்துக் கொண்டு தானம் பண்ண வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா அதன்படியாக 3/4 வாசியை அன்னவன் வைத்துவிட்டு 1/4 வாசியாவது வந்தவர்களிடத்திலே சொல்லியிருந்தால் இந்த வனத்தில் வந்து இறந்திருக்க மாட்டான் எல்லோருமே நீ அப்படி வைத்திருந்து என்ன செய்ய போகின்றாய் இறக்க போகும்போது என்ன செய்ய போகின்றாய் என்று அனைவர்களுமே சாபத்தை விட்ட காரணத்தால் இந்த வனத்திலே வந்தவுடனே இறந்து விட்டான் தம்பி இறந்து விட்டான் அப்படி என்றால் தனக்கு தெரிந்ததை சிறிதளவாவது
அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதுதான் தர்மம் என்று சொல்கின்றீர்கள். உண்மைதான். ஆகட்டும் அண்ணா, அவன் செய்த குற்றத்தை அறிந்து கொண்டோம். நாம் மூவராவது புறப்படுவோம் வைகுந்தம். ஆகட்டும், புறப்படுங்கள் அண்ணா, போகலாம். ஆகட்டும் தம்பி. நல்ல எந்த வாழோ தாக்காடோ நாமோ தாக்காடோ யாரா அடுத்த வாழோ செல்வாரோ செல்வாரோ எந்த வாழோ தாக்காடந்து நாமோ தாக்காடந்து இப்போ அடுத்த வாழோ செல்வாரோ தம்பி செல்வாரோ கருவரோடு இடது தம்பிமார்கள் தீச்சூடாரோ தீச்சூடாருங்க தருமராஜல் உள்ளாடக்க இப்போ உள்ளாடக்க இப்போ தம்பிமார்கள் பின்போராரோ இப்போ பின்போராரே. இந்த முருகமாறு சிவனத்தில் வந்தவுடனே என்னால் நிற்க முடியவில்லை, நடக்க கூட முடியவில்லை அண்ணா. தம்பி அர்ஜுனா, அண்ணா என்ன தெரிவிக்கின்றாயப்பா? உண்மைதான் அண்ணா. நம்மளுடைய நாட்டிலிருந்து வருகின்ற நேரத்தில் வனத்துக்கு வனமாக ஒவ்வொருவராக இறந்து வந்தார் அல்லவா? உண்மை. 3 பேராவது உயிரோடு அந்த வைகுண்டம் சென்று அடைவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இந்த வனத்தில் வந்தவுடனே என்னால் நடக்க முடியவில்லை, நடக்க கூட முடியவில்லை அண்ணா, நடக்க முடியவில்லையே அண்ணா. அர்ஜுனா, அண்ணா என்ன பேசிக்கொண்டு வருகிறாய் அப்பா? உண்மைதான் அண்ணா. ஐயா இப்படி பேசுகின்றாய்? புறப்படு தம்பி, நம்முடைய அண்ணன் முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றார். அனைவருமே வைகுந்தம் செல்ல வேண்டும். புறப்படு போகலாம். இல்லையடா, வந்த வாலி இந்த வாலி எனக்கு வைத்து வாலி தீட்டுதான் எந்த வாலி எந்த எனக்கு வைத்து வாலி தீட்டுதான் எந்த ஐயா தலையடல்ல சொல்லட்டுதான் எந்த எனக்கு தண்டனையோ நாடுதான் பீமனாரையோ தலையை தூரட்டுதான் பீமனார் எனக்கு தண்டனையோ நாடுதான் பீமனார் ஐயா நிக்க நிக்க சத்துதான் எந்த எனக்கு நினைவுதாடி மாறுதான் என்ன நினைவுதாடு மாறுதான் கால்களுமே நாகுதான் எந்த எனக்கு கண்கள் கொண்டு சாருதான் என்ன நாசிரையோ தாழ்வாடு ஊடோகுதான் பீமனார் எனக்கு கண்களுமே சோறுதான் பீமனார் ஐயா குந்துகதி வயிற்றில எந்த இடாமோ குடியிருந்த நேரவீரார் பீமனார் ஐயோ குந்துகதி வயிற்றில எந்த நாமா குடியிருந்தார் ஐயா பாண்டுமாக ராஜாரிக்கு எந்த இடாமா பிள்ளைகாலார் பிறந்தமானார் பீமனார் ஐயோ பாண்டுமாக ராஜாரிக்கு பீமனார் நாமா பிள்ளைகாலா பிறந்தமானார் பீமனார் ஐயா என்ன செய்த எது செய்த எந்த இன்றைக்கு என்ன செய்த பீமனார். அர்ஜுனா, 32 அழகு படைத்தவன் நீயே, காந்திமத்துடன் பிறந்தவனும் நீயே.
அப்பேற்பட்ட வல்லவன் இந்த வனத்திலே வந்தவுடனே எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டாயப்பா. நாங்களோ இப்பேற்பட்ட ஒரு தம்பியை எந்த ஜம்மத்தில் காணப்போகின்றோம், எப்பிறப்பில் எங்களுடன் பிறக்கப் போகின்றாயோ ஒன்றுமே தெரியவில்லையே. நாங்கள் என்ன செய்வோம் தம்பி? அண்ணா தர்மபூபதி அண்ணா, தம்பி வீரா, நம்மளுடைய அர்ஜுனன் இந்த வனத்தில் வந்தவுடனே நம்மளை எல்லாம் விட்டு அண்ணவனும் இறந்து விட்டாரா? தம்பி அர்ஜுனா, ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? திருமுகத்தை யாரு ஜோராரு யாரோ